லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 997 ரூபாய் 9% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 293 ரூபாய் 513% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல இடங்கள்லையும் அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமாதாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 983 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 314 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 105 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 644 ஃபில்ஸ். தங்க விலை என்பது கனவாகவே போய்விடுமா? அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகிட்டு போகுது மக்களே. பல தொழிலாளர்களுக்கு இனி வரும் காலம் தங்கம் வாங்குறதை பற்றி நினைக்க கூட முடியாது போல. இதோ முக்கியமான ஒரு தகவல். ஐடென்டிட்டியோட சேர்த்து பர்ஸு பணமும் கிடைச்சிருக்குது. இலங்கையருடைய 0 days அதிரடியான சுற்றி வளைப்பு பல பகுதிகளிலையும் இனி வரும் நாட்களில் பல இடங்கள்லையும் சிவில் ஐடி வெரிஃபிகேஷனோட அட்ரஸ் வெரிஃபிகேஷனோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குவைத்தியின் மரணம் திடுக்கிடும் தகவல். சிவில் ஏவியேஷன் எடுத்த அதிரடி முடிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலே இருக்கிற பத்தாக்கா அப்துல்லா முபாரக் கத்தா 5 பெரிய ஜெமியாவுக்கு முன்னுக்கு இருந்து கிடச்சி அங்கே இருக்கிற அந்த ஜெமியாவில் இருக்கிற ஃபோட்டோகாப்பி சென்டர் உள்ளவு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு அவருக்கு போய் சேரும் வரைக்கும் கொஞ்சம் இதை ஷேர் பண்ணுங்கள். அவர் ஃபேஸோடு சேர்ந்து இந்த பத்தாக்காவும் இருந்துச்சு. ஃபேஸுக்குள்ளே சல்லியெல்லாம் இருக்குது, காசெல்லாம் இருக்குது. கொஞ்சம் இவருக்கு போய் சேரும் வரைக்கும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க சரி இவருக்கு கால் பண்ணி என்ற நம்பருக்கு கூப்பிடுச்சில்லைங்க. என் நம்பர் ஸ்ரீலங்கா நம்பர் 1889 333. லோக்கல் இங்கே உள்ள நம்பர் குவைத் நம்பர் 66 026 483. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ஷேர் பண்ணி தெரிவிங்க ஆக்களுக்கு. விமான போக்குவரத்து பொது ஆணையம் சிவில் சர்வீஸ் கமிஷன் ஒருங்கிணைந்த அமைப்பில் அனைத்து வகையான விடுப்பு கோரிக்கைகளையும் அங்கீகரிப்பதை நிறுத்துவதற்கான நிர்வாக உத்தரவை திங்கட்கிழமை முதல் பிறப்பித்துள்ளது. போனஸ் எடுக்கணும்னா லீவ் எடுத்திருக்கக்கூடாது. போச்சா? இதோ கவர்னரின் அதிரடியான வின்டர் க்ளோத்ஸ் கிளீனிங் ஒர்க்கருக்கு விநியோகம் செய்யும் வேலை திட்டம் ஆரம்பமாகி இருக்குது. குவைத்தி குடிமகன் ஒருவர் ஹவாலி கவர்னரேட்டில் உயிரை மாய்த்து கொண்ட நிலைமையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காது. இது சம்பந்தமான விசாரணைகளை அதிரடியாக அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். மேலதிகமான தகவல்களை கண்டறிய தடவியல் துறைக்கு சடலம் மாற்றப்பட்டிருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்தி குடிமகனுடைய சடலம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜிலிப் ஷோக் பகுதிகளில் டெமோலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிறைய தடவை
மறுபடியும் உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணி சொன்ன ஒரு விடயம். நம்மளுடைய சில வீடியோக்களை வந்து அலட்சியமாக பார்க்கக்கூடியவங்களுக்கு, சில நம்ம வீடியோவை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது அவள் அன்னைக்கு சொன்னானே அப்படின்றது ஞாபகம் வரலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐடி வெரிஃபிகேஷன் வித் ரூம். நீங்கள் இருக்கக்கூடிய ரூமுடைய அட்ரஸும் உங்கள் ஐடி அட்ரஸும் ஒன்றா இருக்குதா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நான் ரீசெண்டாக ஒரு பதிவிட்டிருந்தேன். லெட்ஸ் பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆரம்பிச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்களையும் ஒவ்வொரு ரூம்கள்லையும் வந்து சோதனைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குவைத்தி குடியிருப்பு பகுதி மற்றும் பேச்சுலர்ஸ் தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான சுற்றி வளைப்பு மற்றும் அப்பார்ட்மெண்ட்களில் சோதனை. இனி வரும் நாட்களில் இது அனைத்துக்கும் முகம் கொடுக்க தயாராகுங்க. அதே மாதிரி ஜிலேப் ஷோக் பகுதிகளில் டிமாலைஸ் பண்ணக்கூடிய பில்டிங்களில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ தயவு செய்து உடனடியாக வெளியேறுங்க. காரணம் இதோ உங்கள் முன் காட்சி. ஜீரோ டேஸ் கடைசி கட்டம் இன்று முதல் ஆரம்பமாகின்றது. போதைப் பொருளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை மற்றும் சுற்றி வளைப்பு. ஒரு துளி அளவில் கூட போதைப் பொருள் சம்பந்தமான எந்த ஒரு சாட்சியமும் பிடிபட்டக்கூடாதுன்னு இறைவனை பிரார்த்தித்துக்கோங்க. பிடிபட்டால் சோழி முடிஞ்சது. அதிரடியான சுற்றி வளைப்பு பல இடங்கள்லையும் வந்து பல கட்ட சோதனைகள் நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. போதைப் பொருள் சம்பந்தமான தகவல்களை தெரியப்படுது 188-411 என்று இலக்கம், அதே போல் 112 என்ற அவசர இலக்கத்துக்கும் அழைப்பு விடுத்து தெரிவிக்கலாம். இதோ எதிர்வரும் வீடியோ காட்சிகளையும் பாருங்க மறக்காம. إذا زوج يبي يرغم زوجته على أنها تتعاطى المواد المخدرة، أو واحد يبي يدس حق صديق المواد المخدرة حتى يوقعه في جريمة، تدرون أصبحت عقوبته مغلظة وفق القانون الجديد وممكن تصل إلى الحبس المؤبد. بالضبط، هو الواقع العملي هو اللي أظهر نص المادتين هذا بالقانون الجديد. فمثل ما حضرتك تفضل قبل شوي، اللي يحط مواد مخدرة في أكل زوجته حتى يتسبب لها بالإدمان، نعم. هني يعاقب بالمؤبد إذا وصلت درجة تعاطي الزوجة إلى مرحلة الإدمان. أما بالحالة الثانية فهي المادة 47. هل المرأة إذا بلغت عن زوجها المتعاطي هني قاعد تضره ولا قاعد تنفعه عشان ياخذ إعفاء من العقوبة؟ المادة 62 من القانون الجديد أتاح لأحد الزوجين أو حتى الأقرباء من الدرجة الثالثة أن يتقدم ببلاغ اللي هو شكوى إدمان، نعم. طالما كان الغرض من ذلك البلاغ وهو العلاج. وهنا يستطيع المبلغ أن يطلب عدم الكشف عن اسمه، ونتعامل مع هذا البلاغ بسرية كاملة، لأن الهدف هو علاج المدمن قبل العقاب. بس هني حاب أوضح أستاذ حسين، قول. هني على أساس أن المشرع حط ضوابط حق هذه المادة، بمعنى أن ممكن بعض الأشخاص يستغلونها استغلال خاطئ سواء من ناحية الأزواج أو الأقرباء، فهنا جعل هناك عقوبة على الكيدية في تلك البلاغات. يعني المرأة إذا كذبت في بلاغ كيدي على الزوج ترى تتعاقب. راح تتعاقب بالحبس. نعم.
راح تتعاقب بالحبس. أما إذا كانت صادقة فبالتالي راح يتعالج. راح يتعالج. نعم. وهذا الوسيلة لكشف هذا الموضوع أن النيابة العامة بعد أن تتلقى البلاغ تقوم بإصدار قرار لفحص المبلغ عنه. شفتوا الجهود بالفترة اللي طافت؟ مداهمات، ضبطيات من مواد مخدرة ومؤثرات عقلية أول مرة تسمعون عنه. وشفنا الشكر والثناء والمدح منكم. هذه حرب، هي نعم حرب على شبابنا بأساليب وطرق مختلفة. بس لحظة، وين الخلل؟ مسؤولية مجتمعية؟ واجب وطني؟ دور أسري؟ طرحنا جريء، ولكن الأجرأ الآفة اللي دخلت بيوت ودمرت عيالهم ترى ماها بعيدة عن بيتك. لابد نتكاتف ونوحد جهودنا، وكل من له مسؤولية ودور، وبإذن الله احنا وياك. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சிக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.